இன்னைக்கு உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு நம்ம தளபதியுடைய இந்த சிஎம் பொறுப்பேற்கிறத. தமிழ்நாட்டில் ஏன் உலகத்திலேயே ஒரு அரசியலை உற்று நோக்கியிருக்காங்க அப்படின்னா தளபதியோட இந்த எலெக்ஷனை மட்டும்தான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தையை கேட்கும்போது எங்கள் உடம்பே புல்லரிச்சிருச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சிருக்கோம். ஒரு நல்லவர் வரணும், மக்களுக்கு நல்லாட்சி தரணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் படாத பாடு படுத்துனாங்க. மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது, தளபதியோட ஆட்சி வரணும், நம்மளை நம்பி ஓட் பண்ணியிருக்காங்க, கடவுளே அவர் அரியணை அமர்த்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி கடவுள் அந்த அரியணை அவருக்காண்டி தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு. இந்த நிமிடத்தில் சொல்லிக்கிறேன், நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இவர் ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அவர் கரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இன்னும் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனாலும் தளபதியோட ஆட்சி தான்